தேசிய கவியோட பேர் நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த பேர் எனக்கு வச்சது வேற யாரும் இல்லை, நானே தான். அந்த மகாகவியோட பேரை இந்த குள்ள ஏன் வச்சுக்கிட்டான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட இந்த உலகத்தையே மாத்திர தாகத்தோட தான் எனக்கு நானே இந்த பேரை வச்சுக்கிட்டேன். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு மகாகவியோட கேள்விய எனக்கு நானே கேட்டுக்கிட்டதோட விளைவுதான் இந்த பேரு. இந்த குள்ளமான மனுஷன் பெரிய விஷயத்த பேசக்கூடாதா என்ன? பேசுப்பா, பேசு, தாராளமா பேசு. நாட்டுல இவன் ஒன்னும் பேசிக்கிட்டு இருக்கான், பாரதின்னு பேர் வச்சிருக்க, நீ பேசக்கூடாதா? பேசு. எத்தனையோ பேர் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதையுமே கவலைப்படாமல் தாண்டி போயிடுவேன். ஏன்னா என் குள்ளமான உருவம்னா எனக்கு சோறு போடுது. என்னை பார்த்து ஆனந்தமாக கண்ணீர் வர ஒவ்வொருத்தரும் சிரிக்கும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப உயரமானவேன்னு பெருமையாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன். அந்த அண்ணன் உண்மையிலே உருவத்தில் மட்டும்தான் குள்ளும், ஆனால் மனசில் ரொம்ப உயரம். நானும் அவரை மாதிரி ஆகணும்னு ஆசையாக இருக்க கலை. குள்ளமா இருக்கிறதால நான் சந்தோஷமா இருக்கேன்னு அன்னைக்கு அந்த பஃபன் அண்ணன் சொன்னாரு. ஆனா இவர் முகத்துல இருக்க துக்கம் இங்க எல்லாரையும் சங்கடப்படுத்துதே. என்னதான் சொல்ல வர்றாருன்னு பாப்போம். என் அப்பா அம்மா ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா திருப்பூர்ல பனியன் கம்பெனி தொழிலாளி, அதனால கைக்கு நிறைய காசு வரும். திருப்பூர் மாதிரி டாலர்ல சம்பாதிக்கிறவங்க இருக்கிற ஊர்ல காசுக்கு குறைவா என்ன, கையில புரண்ட காசு அவரை சீக்கிரமா குடிப்பழக்கத்துக்கு தள்ளுச்சு. எங்க அம்மா ஆரம்பத்துல எதிர்த்து பார்த்திருக்காங்க, ஆனா எங்க அப்பா எங்க அம்மாவை ரொம்ப வினோதமா கையாண்டிருக்காரு. தினமும் பேசி குடிச்சுப்பாரு நல்லா இருக்குன்னு பொய்யா பேசி எங்க அம்மாவுக்கு அந்த குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டாரு. ஆரம்பத்துல ரெண்டு பேருமா கூட்டு சேர்ந்து பகலும் நைட்டுன்னு பார்க்காம குடிச்சு பழக்கமாயிடுச்சு. எப்ப எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தாலும் ஏன் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு ஆரம்பத்துல கேட்ட எங்க அம்மா இப்ப ஏன் கம்மியா வாங்கிட்டு வந்தீங்க, இது பத்தல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா போச்சு. அப்பதான் எங்க அம்மா வயித்துல நான். இந்த பாவி உதிச்ச வயிற்றுல குழந்தை இருந்தா எல்லாரும் வீட்லயும் வசதி இல்லைன்னா கூட பாதாம் பிஸ்தான் குங்குமப்பூன்னு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எங்க அப்பா குடிக்க வாங்கி கொடுத்தாரு, அதுவும் அளவே இல்லாம. எங்க அப்பா குடிமயக்கத்தில் இருக்கும்போது எங்க அப்பா சட்டையில காசு எடுத்துட்டு போய் கடையை தேடி தேடி குடிச்சிருக்காங்க. நான் இத்தனையும் தாண்டி பிறந்தேன். பிறந்த உடனே டாக்டர் சொல்லியிருக்காங்க, அம்மாவோட குடிப்பழக்கம் குழந்தைய பாதிச்சிருக்கு, அதனால குழந்தை குள்ளமா தான் பிறக்குன்ட்டாங்களாம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற நிலைமையில அவங்க ரெண்டு பேரும் இல்லை. கதற கதற என்ன ஒரு கையில தூக்கிக்கிட்டு இன்னொரு கையில பாட்டிலுங்கையமா ரெண்டு பேரும் திரிஞ்சிருக்காங்க. நான் பிறந்து ஒரு வருஷத்துல எங்க அப்பா கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. ஐயோ, மனுஷ உடம்போட அற்புதம் தாங்க கல்லீரல். அதனாலதான் கல்லீரல் விழாது, விழுந்தா எழாதுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா இறந்து கிடந்தத உணர முடியாத எங்க அம்மா போதையில குப்புற உளுந்து கிடந்தாங்க. அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்கள பார்க்க யாருமே வரல. அதுக்கு குடியும் ஒரு காரணம். எங்க அப்பாவுக்கு அனாதை கொல்லி தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் நான் வளர்ந்தேன். உயரத்தில் இல்ல, வயசுல. ஆனா இடைப்பட்ட காலத்துல எங்க அம்மா உயிரை குடி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டே இருந்துச்சு. யாரோ எவரோ பார்த்து
பரிதாபப்பட்டு போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விட்டாங்க. ஆனா அந்த மகராசி எங்க அம்மா தப்பிச்சு வந்துட்டா. கையில காசு இல்லாம ஒரு வாய் சோத்துக்கே கஷ்டம். இதுல இந்த பாலா போன சாராயத்தை எப்படி வாங்குறது? குடிக்கிறதுக்காக எங்க அம்மா எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்தா. குடி ஞாபகம் வந்துட்டா எங்க அம்மா நாடி நரம்பெல்லாம் நடுங்கும். அந்த கர்மத்தை குடிச்சாதான் சாதாரண நிலைமைக்கே வருவாங்க. எங்க அம்மா தவிக்கிற தவிப்பை பார்த்து நான் ஒரு மதுக்கடையில பார்ல வேலைக்கு சேர்ந்தேன். கஸ்டமர் மீதி வைக்கிறது என் சம்பளத்துல வர்ற காசுல எங்க அம்மாவுக்கு நானே என் கையால அந்த விஷத்தை வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா உருக்குலைஞ்சு எங்க அம்மா சுயநினைவு கூட இல்லாம இந்த உலகத்தை விட்டே கிளம்பிட்டாங்க. அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சேன். பாக்குறவன் பூரா குள்ளா குள்ளான்னு கூப்பிட்டு கேவலப்படுத்துறாங்க. இனிமே இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமான்னு யோசிச்சேன். தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட முடிவெடுத்தேன். ஒரு உத்வேகத்துல தூக்க மாத்திரையை வாங்கி சாக நின்று அந்த கடைசி நிமிஷத்துலதான் எங்கேயோ எப்பவோ படிச்ச அந்த பாரதியாரோட கவிதை வரிகள் தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் கையில வச்சிருந்த மருந்து பேப்பர்லயும் அந்த கவிதை வரிகள் தான் இருந்துச்சு. அந்த வரிகள் என்னன்னா, வாழ்ந்து என்ன கிடக்கிறது செத்து பார்ப்போமே, செத்து என்ன கிடக்கிறது வாழ்ந்து பார்ப்போமே. அதுல இருந்த ஒவ்வொரு வரியும் என் மனசை மாத்துச்சு. நான் அந்த நிமிஷத்துல செத்து போயிருந்தா என்னால துடைக்க முடியாத அசிங்கத்தோட குடிகார அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த பையனா செத்திருப்பேன். என் சாவை நானே அசிங்கப்படுத்த விரும்பல. சுத்தியும் பார்த்தேன். எங்க அம்மா அப்பா சாவுக்கு காரணமா இருந்த, நான் குள்ளமா பிறக்க காரணமா இருந்த அந்த மது அரக்கை என்ன பார்த்து சிரிச்சான். காலேஜ் ஸ்கூலு எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் தப்பில்லைன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. இதுல ஊறி ஊறி அடுத்த தலைமுறையே காணாம போறதுக்குள்ள என்னால முடிஞ்ச சில பேரை இதுல இருந்து மீட்டெடுக்கணும்னு தோணுச்சு. கடவுள் கொடுத்த உயிரை எதுக்காக அழிக்கணும்? அதுவும் என்ன கேலி பேசுற எவனுக்காகவோ ஏன் அழிக்கணும்னு யோசிச்சேன். உங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்றேன். பார்ல ஒரு பேப்பர்ல படிச்சேன். நீ பிறக்கும் போது நீ அழ, பிறர் சிரிக்க பிறக்க வேண்டும். நீ இறக்கும் போது நீ சிரிக்க, பிறர் அழ நீ இறக்க வேண்டும். என் வாழ்க்கை என் கையில தான் இருக்குன்னு தோணுனதும் மது பழக்கத்துக்கு எதிராக நான் பயணம் ஆரம்பிச்சேன். நான் இப்போ இந்த சைக்கிள்ல மதுவுக்கு எதிராக தமிழ்நாடு பூரா சுத்தி சுத்தி வர்றேன். என் உயிர் போகும்போது மதுவுக்கு எதிராக பேசும்போதுதான் போகும். அப்ப கூட என்ன தாங்குற கைகள் மதுவுக்கு அடிமையாகாத கைகளா இருக்கணும். தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க. உங்களை நம்பி உங்க வீடு மட்டும் இல்ல, இந்த நாடே இருக்குது. இந்த பூமி தாய் வேகமா வறண்டுகிட்டே வர்றான். சோறு போடுற விவசாயிகள் ரோட்ல அலையிறாங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம ஓட்டுக்கு கை நீட்டுற அசிங்கமான வாழ்க்கை ஏன் வாழணும்? நம்ம கண்ணை மறைக்கிற குடிய விட்டா மறைஞ்சு நிக்கிற எல்லா தப்பும் தெரியும். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. தம்பி, உன் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இந்த நொடியில இருந்து சாகர வரைக்கும் நான் குடிக்கவே மாட்டேன் தம்பி. ஸ்கூல்ல நான் பார்த்த குள்ள அண்ணன் எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப பாரதி அண்ணன் நம்ம சாவு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. என் சாவுலயும் ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த வேலாயுதம் மாதிரி ஒரு ஆளுக்கு பயந்து நான் எதுக்கு சாகணும்? என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணி அவங்க சிரிக்கிற சந்தோஷத்தை பார்த்து அனுபவிக்கணும். இந்த உலகத்துல இயற்கை கொடுக்கிற கடைசி நொடி வரைக்கும் நான் ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு செத்து போகணும். என்னை கிண்டலும் கேலியும் செஞ்சவங்க முன்னால நான் பெருசா வாழ்ந்து காட்டணும். நான் இப்ப சாக மாட்டேன், கண்டிப்பா சாக மாட்டேன்.
அண்ணே, நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. போங்க சார், உள்ள போங்க. என்ன பண்ணுங்க இப்போ? ஐயா போன போடு. ஃபோன் பண்ணவா? ஆமா போன போடு. எவ்வளோ தைரியம் இருக்கா? ஐயோ ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகும். ஐயா, கோயம்புத்தூர் பஸ்ல ஏறிட்டேங்கய்யா. கோயம்புத்தூர் பஸ்ல ஏறிட்டாளா? யாரோட வண்டிடா அது? அந்த வண்டி வந்து நம்ம பொள்ளாச்சிக்காரரோட வண்டிங்க. அந்த பொள்ளாச்சிக்காரங்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. இன்னும் 2 நிமிஷத்துல அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கலனா அடுத்த 5 நிமிஷத்துல பஸ் பஸ்பம் ஆயிடும் சொல்லு. சரிங்கய்யா. காந்திபுரம் வருஷம் தானே? ஆமா. லக்கேஜ் ஏதாவது இருக்கா? இல்ல. சரிதா. ஹலோ சார், சொல்லுங்க சார். யோ வாத்தியார, பொண்ணை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்ப ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. நான் சரியாதான் சொல்றேன். உன் பொண்ணு இப்ப பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல கோயம்புத்தூர் பஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. உடனே அவளை பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போ சொல்லு. என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச நீ உன் பொண்ணதான் ஊரை விட்டு அனுப்புவ. நான் உன் குடும்பத்தையே உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன்.
அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன் சார். பேசு. சரி சார், இப்பவே பேசுறேன் சார். உடனே பேசு. சரி சார். யோ ஜோசியர, இன்ஸ்பெக்டருக்கு போன போடு. ஜன்னல் வழியா எட்டி பார்க்க கூடாது. இப்பதானே உன்கிட்ட சொன்னேன். போன் அடிக்குது பாருமா. சார் கணபதி வந்தா சொல்லுங்க சார். சரி சார், வரும்போது சொல்றேன். அம்மா டிக்கெட் டிக்கெட் டிக்கெட், யாருமா டிக்கெட் எடுக்கணும்? டிக்கெட் டிக்கெட். ஹலோ பாப்பா, அப்பா. நீ பஸ்ல உட்காந்துருக்க. அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. புரியுது பாப்பா. உனக்கு உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் தானே நினைக்கிறேன், அதானே? ஆனா உன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாம்மா. ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அப்பா எடுத்தாச்சா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா டிக்கெட். நான் இறங்கி வரேன். தயவு செஞ்சு என்னை ஏன் போக்குல விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி பாப்பா, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு வந்து சேருமா. சரி சரி பாப்பா, வச்சிரம்மா. மா என்னம்மா, யாராவது ஒன்று மிரட்டுறாங்களா? சொல்லுமா, யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. உனக்கு என்னை பத்தி தெரியாது. நான் காரி துப்புனாலே நெஞ்சில ஓட்ட விழுந்துரும். வாயில புல்லட் இருக்கு. சொல்லுமா, தைரியமா சொல்லு, பயப்படாத, பாத்துக்கலாம். டீ 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 சூடான டீ. டீ சாப்பிடுறீங்களா சார்? சார் டீ சார். டீ டீ டீ. நேரங்கால தெரியாத இது வேற. ஹலோ. ஏய், இன்ஸ்பெக்டர் செல்லப்பாண்டி பேசுறேன். ஐயா, யார் விஷயம் தெரியுமா? அது வேலாயுத விஷயம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணு மட்டும் உன் பஸ்ல வந்தது அவ்வளவுதான். ஒண்ணு தொலைச்சு பிடிக்கும், தொலைச்சு இறக்கணும். சரிங்க சரிங்க. இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இருக்கிறீங்க மா. மா உண்டதாம்மா, தயவுசெய்து இறங்கிடுமா. நீ வீட்டுக்கு போறதாம்மா நல்லது. வீட்டுக்கு போமா. வேலாயுத ஐயா பத்தி உனக்கு தெரியாது. மா சொன்னா கேளுமா. பஸ்ல சின்ன பசங்க எல்லாரும் இருக்காங்கம்மா. மொத்த பெரிய பஸ்ஸோட கொளுத்திடுவாங்கம்மா. இறங்குமா ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். போயிருமா, சொன்னா கேளுமா. தண்ணி பேக்கெட் தண்ணி பேக்கெட் தண்ணி பேக்கெட் தண்ணி பேக்கெட் தண்ணி பேக்கெட். வாட்டரிக்கு வா. வரணும். சரி ஓகே, வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி என்ன பண்ண போற? அப்பா அம்மா கவிதா வினோத்துக்கு என்னால ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. முட்டாள்தனமா பேசாத. அதுக்கு பயந்து நீ உன் வாழ்நாள் முழுக்க உயிரோட சாக போறியா? பொடி, கையில காசு இருக்குங்கிற திமிர்ல எதை வேணாலும் பண்ணலாம், யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு திமிர்ல இருக்கான அந்த ஆளு. அதுக்கேத்த மாதிரி நீயும் பயந்து அந்த ஆளுக்கு உடந்தையாக போறியா? இது நல்லா இல்ல பிபி. ஆனா இந்த விஷயத்த அப்பா என்கிட்ட சொல்லாம மறைச்சதை பார்த்தா அது என்ன விஷயம்னு எனக்கு புரியல வாணி.
இதோ பாரு, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த விஷயத்துல உங்க அப்பா நடந்துக்கிட்ட விதம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, ரொம்ப தப்பு. உன்னை கட்டிக்க எந்த மாப்பிளையும் வரலனா உங்க அப்பா உன்னை கிழவனுக்கு வித்துருவாரா? இதே அந்த ஆள் கிட்ட காசு பணம் இல்லைன்னா கட்டி கொடுப்பாரா? என்ன வாணி இப்படி பேசுற? ஆமா பேபி, நிஜம் சில நேரத்துல கசக்கதான் செய்யும். இப்ப நீ பாத்துக்க வேண்டியது உன்னைதான். உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. ஒருவேளை நீ தப்பான முடிவு எடுத்திருந்தா நாங்க உன்னை இழந்திருப்போண்டி. நல்ல வேலை அந்த அண்ணன் உன்னை காப்பாத்தி பொண்ணையும் கட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றடி? இதோ பாரு, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறேன்னு மட்டும் தப்பா புரிஞ்சுக்காத. ஆனா ஒரு விஷயம், நீ உன் மனசு சொல்றத கேட்டு என்ன முடிவெடுக்கிறியோ அதுவே உன் முடிவா இருக்கட்டும். இந்த அப்பா சொன்னாரு ஆட்டுக்குட்டி சொல்லுச்சுன்னு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. என்ன விட உன் அப்பா அம்மா உன் தம்பி தங்கச்சி இது எல்லாத்தையும் விட உன் வாழ்க்கை தான் உனக்கு பெருசு. நீ அழுத வரைக்கும் போதும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ ஒரு முடிவெடு. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய், அதான் உனக்கு நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் உன் அப்பா உன்னை வித்து அவர் இழந்த சொத்தை மீட்கணும்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தப்பு பிபி. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க விளையாடுறதுக்கு நாம என்ன பொம்மையா? நம்மளுக்கும் மனசு இருக்கு.